This video sponsored by SBO. SBO ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. அவங்க கொடுக்குற ப்ராடக்டை நீங்கள் சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது மூலயமா மந்த்லி 15,000 ஏர்ன் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் குவாலிஃபிகேஷனை சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யார் வீட்டு பணமோ 3600 கோடி அனாமதா தூங்குது, அதுவும் தமிழகத்தில் மட்டும். ஆர்பிஐ சொன்ன ஷாக் தகவல். தமிழகத்தில் மட்டும் சுமார் 1,33,00,000 வங்கி கணக்குகளில் மொத்தம் 1600 கோடி ரூபாய் வரை உரிமை கோரப்படாத பணம் இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல பொது மேலாளர் கூறியுள்ளார். தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் உரிமை கோராத கணக்குகளில் உள்ள பணத்தை திருப்பி ஒப்படைப்பதற்கான முகாம்கள் நடைபெற்று வரும் நிலையில் அதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழகத்தில் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் பல நிதித்துறைகளில் மக்கள் வைத்திருந்த பல சேமிப்புகள் வருடங்கள் கடந்தும் பயன்படுத்தப்படாமல் கிடப்பில் இருப்பது போன்ற நிலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக 10 வருடங்களுக்கு மேலாக செயல்படாத வங்கி கணக்குகள் மற்றும் கோரப்படாத வைப்புத் தொகைகள் அனைத்தும் இந்திய ரிசர்வ் வங்கியிடம் மாற்றப்படும். இவ்வாறு தற்பொழுது தமிழகத்தில் மற்றும் 1,33,00,000 கணக்குகளில் மொத்தம் 3,600 கோடி வரை உரிமை கோரப்படாத பணமாக இருப்பதாக ரிசர்வ் வங்கியின் சென்னை மண்டல பொதுச் செயலாளர் ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். இந்த விவரங்களை அவர் வேலூர் கலெக்டர் அலுவலகத்தில் நடைபெற்ற உரிமை கோரப்படாத டெபாசிட் முகாம் நிகழ்ச்சியில் பேசும்போது வெளியிட்டார். அக்டோபர் 1 முதல் டிசம்பர் 31 வரை நாடு முழுவதும் வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்கள் இணைந்து இந்த முகாம்களை நடத்தி வருகின்றன. இதன் நோக்கம் கணக்குதாரர்கள் அல்லது அவர்களின் வாரிசுகள் தங்களுக்கு உரிய பணத்தை எளிதாக மீட்டுக்கொள்ள உதவுவதாகும். வேலூர் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் மட்டுமே 2.80 லட்சம் கணக்குகளில் மொத்தம் 80 கோடி வரை கோரப்படாத பணம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதில் 1 கோடி ரூபாய் வரை தொகை இதுவரை மக்கள் கோரிக்கையின் பேரில் திருப்பி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உரிமை கோரப்படாத பணம் எப்படி உருவாகிறது என்ற கேள்விக்கு காரணங்கள் எளிதானவை. பல நேரங்களில் கணக்குதாரர்கள் வங்கி கணக்குகளை நீண்ட நாள் பயன்படுத்தாமல் விடுவார்கள். சிலர் வங்கியை மாற்றுவார்கள். சில சமயங்களில் கணக்குதாரர்கள் காலமான பின் அவரின் குடும்பத்தினர் அந்த கணக்குகள் பற்றி தகவலை அறியாமல் இருப்பார்கள். முகவரி மாற்றம், நகர்வு, ஆவணங்களை தேடி எட்ட முடியாத நிலை போன்ற காரணங்களால் பல கணக்குகள் செயல்படாமல் போகின்றன. 10 ஆண்டுகள் பரிவர்த்தனை இல்லாமல் இருந்தால் அவை தானாகவே உரிமை கோரப்படாத வைப்பு என வைக்கப்படும். அந்த தொகை ரிசர்வ் வங்கியின் DEAF டெபாசிட்டர் எஜுகேஷன் அண்ட் அவேர்னஸ் ஃபண்ட் எனப்படும் நிதிக்கு மாற்றப்படும். ஆனால் மிக முக்கியமானது என்னவென்றால் அந்த பணம் கணக்குதாரரின் சொத்து என்ற நிலை மாற்றமில்லை. கணக்குதாரர் உயிருடன் இருந்தால் அவர் தானே கோரலாம். அவர் இறந்திருந்தால் அவரின் சட்டப்பூர்வ வாரிசுகள் உரிமை ஆவணங்களை சமர்ப்பித்து எந்த நேரத்திலும் பெறலாம். இன்று தொழில்நுட்ப முன்னேற்றத்தால் உரிமை கோரப்படாத பணத்தை தேடுவது மிக எளிதாகி வருகிறது. அனைத்து வங்கிகளிலும் இணையதளங்களிலும் இதற்கான தனி வசதி உள்ளது. மேலும் ரிசர்வ் வங்கி உருவாக்கியுள்ள UDGAM போர்ட்டல் மூலம் ஒரே இடத்தில் பல வங்கிகளின் கணக்குகளை அணுக முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.